So hello viewers, welcome back to Ikran the World. இன்னைக்கு நம்ம பிராத்மிகோட லெசன் நம்பர் 3 தான் வந்து பார்க்க போறோம். கன்னியாகுமரி. இதுல என்னென்ன படிக்கணும், அதனுடைய மீனிங் என்ன அப்படின்றத தான் ஃபுல்லா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So first வந்து பிராந்திய பாஷா में अर्थ लिखिए. அதாவது நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ்ல வந்து மீனிங் எழுத சொல்லிருக்காங்க. First one ஆபஸ் மேங் அப்படினா வந்து தங்களுக்குள் அப்படின அர்த்தம். அடுத்து சுவிதா அப்படினா வசதி, சீப் அப்படினா சிப்பி, சட்டான் அப்படினா பாறை, விதேஷ் அப்படினா வெளிநாடு, லஹர் அப்படினா அலை அப்படின அர்த்தம். ஸோ அடுத்து விலோம் ஷப்த் லிக்கிய ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சூரியோதய் அப்படினா வந்து சன்ரைஸ் அப்படின்னு அர்த்தம். சூரியாஸ்த அப்படினா வந்து சன்செட். அடுத்து சபேரேனா மார்னிங், ஷாம்கோனா ஈவினிங். சுந்தர் அப்படினா பியூட்டிஃபுல், குருப் அதுக்கு ஆப்போசிட் அக்லி. தின் அப்படினா மார்னிங்கு, ராத் அப்படின்னா நைட், டே நைட். ஓகேவா? ஸோ அடுத்து விதேஷ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நீங்கள் இங்கே பார்த்தோம், ஃபாரின் கண்ட்ரி. ஸ்வதேஷ் அப்படின்னா வந்து மதர் கண்ட்ரி அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்த ரோம நம்பர் சஹியா கலத் லிஹியே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கன்னியாகுமரி பாரத்கே உத்தரி சோர் பர் ஹை. கன்னியாகுமரி எங்கே இருக்குது? இந்தியாவுடைய சதர்ன் டிப்பில் இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா உத்தரி சோர் பர் ஹை, நார்தன் டிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டென்ஸ் வந்து தப்பு, கலத் அப்படின்னு எழுதணும். அடுத்து கன்னியாகுமரி में 3 समुद्रों का संगम होता है. கன்னியாகுமரியில் வந்து 3 கடல்கள் வந்து சங்கமிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஸோ சஹின்னு எழுதணும். கன்னியாகுமரி में சுவாமி விவேகானந்த का स्मारक भवन है. ஸோ கன்னியாகுமரியில் சுவாமி விவேகானந்தருடைய மெமோரியல் பில்டிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சென்டென்ஸ் வந்து ட்ரூ, சஹின்னு எழுதணும். அடுத்து தேவி கன்னியாகுமரி का मंदिर नया है. தேவி கன்னியாகுமரியோடைய டெம்பிள் வந்து புதுசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு பழைய டெம்பிள். ஸோ நயான்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ், கலத்துன்னு எழுதணும். அடுத்து 5th ஒன் சட்டான் பர் சங்த் திருவள்ளுவர் கி மூர்த்தி ஸ்தாபித் ஹை. அதாவது பாறை மேலே சங்த் திருவள்ளுவர், ஆன்ஷியன் போயட் திருவள்ளுவருடைய ஸ்டாச்சு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டு தான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ சஹி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு क्वेश्चन एंड आंसर. प्रश्नों का उत्तर एक एक वाक्य में लिखिए. ஸோ கொஸ்டினுக்கு சிங்கிள் சென்டென்ஸில் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கன்னியாகுமரி கஹான் ஹை. ஸோ கன்னியாகுமரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் இந்தியாவுடைய சதர்ன் டிப்பில் இருக்குது. ஸோ ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா பாரத் கே தக்ஷினி சோர் பர் ஹை. ஸோ இந்த கஹான் அப்படின்றத எடுத்துகிட்டு பாரத் கே தக்ஷினி சோர் பர் அப்படின்றத ஆன்சராக எழுதணும். மிச்சத்தில் கொஸ்டினை பார்த்து அப்படி எழுதிடலாம். அடுத்து செகண்ட் ஒன் கன்னியாகுமரி கா புராணா நாம் கியா ஹை. ஸோ கன்னியாகுமரியோடைய பழைய பேர் என்ன, புராணா நாம் ஓல்டு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கியான்றதை எடுத்துகிட்டு நாங்ஜில் நாடு. கன்னியாகுமரி கா புராணா நாம் நாங்ஜில் நாடு ஹை அப்படின்னு எழுதணும். அடுத்து தேர்ட் ஒன் கன்னியாகுமரி में कितने समुद्रों का संगम होता है. ஸோ கன்னியாகுமரியில் எத்தனை ஓஷன்ஸ் வந்து ஒன்றா சேருது, சங்கமிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கித்தனேன்றதை எடுத்துகிட்டு தீன் அப்படின்றத ஆன்சராக எழுதணும். कन्याकुमारी में 3 समुद्रों का संगम होता है. सो அடுத்த क्वेश्चन कन्याकुमारी में पूर्णिमा के दिन शाम को एक ही समय में हम क्या क्या देख सकते हैं. அதாவது கன்னியாகுமரியில் பூர்ணிமா கே தின், அதாவது ஃபுல் மூன் டே அப்போது ஒரே டைமில் நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஷின் பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை கியான்றதை எடுத்துகிட்டு சந்திரோதய் அவுர் சூரியாஸ்த தேக் சக்தே ஹே அப்படின்றத நம்ம ஆன்சராக எழுதணும். அதாவது ஒரே டைமிங்கில் என்ன பார்க்கலாம்னா சந்திரோதய், மூன் வந்து உதிக்கிறதையும் மூன் ரைஸ் ஆகிறதையும் சன் செட் ஆகிறதையும் ஒரே டயத்தில் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து 5th ஒன் கன்னியாகுமரிக்கு சமுத்திர தட் பர் கிஸ்கா மந்திர் ஹை. ஸோ கன்னியாகுமரியோடைய ஷீஷோரில் வந்து யாருடைய டெம்பிள் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. தேவி கன்னியாகுமரிக்கா மந்திர். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஆன்சர். கிஸ்ன்றதை எடுத்துகிட்டு தேவின்றதை மட்டும் நம்ம எழுதினா போதும். கன்னியாகுமரின்றத ஸ்பெல்லிங் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கொஷின்லேயே இருக்கும். ஸோ அதை பார்த்து அப்படிங்க நம்ம இங்கே காப்பி பண்ணிடலாம். தேவி கன்னியாகுமரிக்கா மந்திர் ஹை அப்படின்றத நம்ம ஆன்சராக எழுதி ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ அடுத்த லெசனுடைய கான்செப்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.